உசுர காப்பாத்த ஓடி ஒழிஞ்ச கோழை தான் சீமான். சொந்த காசை போட்டு அரசியலா ஒருத்தனை எதுக்கணும்னு வந்து நிக்கிற கூட்டத்துக்கும் சோத்துக்கு கறிக்கஞ்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற கும்பலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா நாம இறங்கி அடிச்சிருந்தா அந்த 30 பேர் இன்னைக்கு அடையாளம் தெரியாம போயிருக்கோம், அந்த வீடவே துவம்சம் பண்ணிருக்கலாம். நாங்க என்ன நாம் தமிழர் கும்பலா? பொம்பளை பிள்ளைங்க ஜட்டியை கையில தூக்கிட்டு அலைகிறதுக்கு? நாங்கெல்லாம் அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்ஸை உயர்த்தி பிடிக்கிற ஒரு பெரும்படை. நீ வந்து சொறிப்படை கூறுகட்ட குப்பை. ஓ வீட்டு முன்னாடி தானே நாங்க நிக்கிறோம். நீ தான் புலியாச்சே, கரைச்சோம்னா அப்படியே அந்த கொட்டை எடுத்த புலி பூரா அங்க வந்து நிக்க வேண்டியதானே. மைக்கில் புலி, தெருவில் எலி, அதுதான் நீயே. வணக்கம் தோழர்களே. நேத்து நடந்ததுதான சம்பவம், தரமான சம்பவம். அத்திரடியா கதற விட்டோம்ல. இப்படி எல்லாம் வருவோன்னு தெரிஞ்சிட்டு ராத்திரோட ராத்திரியா உசுர காப்பாத்த ஓடி ஒளிஞ்சிருக்கு சீமான் பீஸு. இது பரவாயில்லங்க, சீமான் ஓடி ஒளிஞ்சாரு. தம்பிய கையில இருக்கிற தடிய நம்பி அவங்க மனைவியை ஒப்படைச்சிட்டு போனாங்க. எப்படியாவது அவங்க காப்பாத்திடுவாங்கன்னு தடி கையில இருக்கு, அதனால காப்பாத்திடுவாங்கன்னு அப்படி நம்பி ஒப்படைச்சிட்டு உசுர காப்பாத்த ஓடி ஒழிஞ்ச கோழை தான் சீமான். அப்புறம் சீமான் வந்து நிறைய படம் காமிச்சாரு நேத்து. என்ன படம் தெரியுங்களா? பாருங்க, நாங்கெல்லாம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறோம், நாங்கெல்லாம் மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிடுறோம், நாங்கெல்லாம் பாட்டு கச்சேரி. தெரியுதா சீமானுக்கு அரசியலே வராதுன்னு? நீ சோறு போட்டு கறிக்கஞ்சி போட்டு பாட்டு கச்சேரி வச்சு 10 பேரை திரட்டி உன் பக்கத்துல உட்கார வைக்கணும். ஆனா நாங்க சொந்த காசை போட்டு சொந்த செலவுல வந்து உன்னை கழட்டிக்கிட்டு கவ்வ கொடுத்து அடிக்கணும்ன்றக்காகவே களத்துல வந்து நின்னவங்க. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சொந்த காசை போட்டு அரசியலா ஒருத்தனை எதுக்கணும்னு வந்து நிக்கிற கூட்டத்துக்கும் சோத்துக்கு கறிக்கஞ்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற கும்பலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் நேத்து நம்ம பார்த்தது தோழர்களே. சும்மா அத்திரடி 10:30க்கு நான் போறேன், ஒரு பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. நான் போனதுக்கு அப்புறம் 11 மணிக்கு ஒரு தோழர்கள் கூட்டம் வந்தது. நெருக்கி 3000 பேருக்கு மேலேயே இருப்பாங்க. சும்மா சதற விட்டுட்டோம். காவல்துறைக்கு அச்சமாயி போச்சு. ஐயோ இவங்க அடிச்சு வெளியே போனாங்கன்னா என்ன பண்றதுன்ற அளவுக்கு பயம் வந்துருச்சு. ஆனா நம்ம ஜனநாயகவாதி இல்ல. அந்த ஒரு இடத்துல தானே சீமான் இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நாம இறங்கி அடிச்சிருந்தா அந்த 30 பேர் இன்னைக்கு அடையாளம் தெரியாம போயிருக்கோம், அந்த வீடவே துவம்சம் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம ஜனநாயகத்தை நம்பினதால போராட்டத்தை பண்ணி எச்சரிக்கை பண்ணிட்டு போய் அரெஸ்ட் ஆனோம். சரிங்களா? பாருங்களேன். அது மட்டும் இல்லங்க, சும்மா வேற லெவலோட திவிக வந்தாங்க. திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் விடுதலை கழகம், மே 17 உட்பட, அப்புறம் தமிழ் புலிகள் கட்சி, ஆதி தமிழர் பேரவைன்னு ஒரு பெரிய பெரிய படைங்க மொத்தமா வந்து இறங்கி சும்மா சத்தர விட்டுட்டாங்க. நமக்கு உள்ள மூச்சு முட்டுற அளவுக்கு கூட்டம்னா பாத்துக்கங்களே. அவ்வளவு பெரிய கூட்டம், சும்மா மனசார வந்து நின்னாங்க. அதுல பெரிய பியூட்டி என்ன தெரியுங்களா? நிறைய ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள், அவங்க எந்த இயக்கத்திலையும் இல்ல, அவங்க அரெஸ்ட் ஆகி உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தரும் விசாரிக்கும் போது அவங்க நம்மள பாத்துருக்காங்க, யூடியூப்ல தொலைக்காட்சியில பார்த்துட்டு அவங்க வந்து நம்ம கூட பேசுறாங்க. தோழர் சுந்தரவள்ளி, உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தோழர்னு சொல்லிட்டு, நான் அமைப்புகள்லாம் இல்ல தோழர், டீச்சரா இருக்கேன், நான் இன்னைக்கு லீவை போட்டு வந்து உங்க கூட நின்று போராடுறேன் தோழர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஒண்ணு புரியுதுங்களா? பெரியாரின் மீது அவதூறை செய்தால் நீ விமர்சனம் பண்ணு, அது வேற. நீ விமர்சனம் பண்ணேன்னா அது வேற, அது செய்யணும், அது அரசியல் கட்சியினுடைய வேலை. ஆனா நீ அவதூறை பரப்பி கொண்டு ஆதாரத்தை கொடுக்க முடியாம தெருவில் நின்னுக்கிட்டு அசிங்கப்பட்டு இருந்தா தன்னெழுச்சியாக தமிழக பெண்கள் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள் அப்படின்றத நேத்து நாங்க பார்த்தோங்க. நேத்து நாங்க அதை பார்த்தோம். சும்மா தெரிக்க விடுற ஒரு போராட்டம் வச்சுக்கோங்களேன். இந்த பார்த்தா கறி கஞ்சி உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் காலையில எல்லாம் வெண்பொங்கல் வடை சாப்பிட்டு தூங்குடா அப்படின்றதா. அது மேல முத நாள் ராத்திரியே, இப்பல்ல முத நாள் ராத்திரியே, நாங்க நேத்து போராட்டம் நடத்துறோம், முந்தா நாள் ராத்திரியே லைட்டை கட்டி வெளியே ஃபுல்லா சேரை போட்டு ஒரு 10-15 அடியாள்களை கூட்டு வந்து உட்கார வச்சு, கூலிப்படம் தான் அதுங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு, யாருமே கட்சிக்கார மாதிரியே இல்லைங்க, பூரா கூலிப்படையா இருக்குங்க. பூரா உள்ள வந்து உட்காந்து ராத்திரியெல்லாம் பயங்கரம், 4 பக்கமும் அவ்வளவு பயம். சேச்சே, நாங்க என்ன நாம் தமிழர் கும்பலா? பொம்பளை பிள்ளைங்க ஜட்டியை கையில தூக்கிட்டு அலைகிறதுக்கு, அல்லது இன்னொரு பிள்ளைய பாலியல் வன்முணர்வு செஞ்சுட்டு நான் யோகியன் டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்றதுக்கு நாங்க என்ன நாம் தமிழர் கும்பலா? இல்ல தெருவில் போற வர்றவங்கலாம் கஞ்சி வாங்கி குடிச்சுக்கிட்டு கஞ்சிக்காக பேசிட்டுறதுக்கு? நாங்கெல்லாம் அரசியல்ல தெளிவா இருக்கிற, நாங்கெல்லாம் அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்ஸை உயர்த்தி பிடிக்கிற ஒரு பெரும்படை. நீ வந்து சொறிப்படை, அதனால வந்து கஞ்சியா குடிச்சுக்கிட்டு, அதுவும் பிரியாணி வேற மத்தியானம் சுக்கா போட்டாங்களாம். சோறு ஓட்டாதாங்க உனக்கு ஆள் சீர்றான்.
நாங்கெல்லாம் கேள்விப்பட்டாலே போய் நின்று அடிக்கிற ஆளுங்க. இது புரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. வச்சு அசிங்கப்படுத்துறாங்க, பத்திரிகையெல்லாம் அசிங்கமாவே எழுதிட்டாங்க. பிரியாணி தின்னுட்டு உட்காந்துருக்காங்கப்பான்னு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாங்கெல்லாம் அப்படியே எதுக்குமே கவலைப்படல. அப்புறம் முதல் நாள் நைட்டே போய் லைட்டு போட்டு உட்காந்தியான். எதுக்கு தடியை வச்சுக்கிட்டு மதுனியை பாதுகாப்பா வச்சிருந்தீங்களாம்? எதுக்கு உங்க அண்ணன் தப்பிச்சு ஓடுனானா? சரி, இதை விடுங்க. நேத்து போய் திசைகள் மே 17 புத்தக விற்பனை நிலையம் அங்க போய் உட்காரு, அங்க போய் முற்றுகை போராட்டம் நடத்திருக்கான். ஏண்டா கூறுகட்ட குப்பை, வீட்டு முன்னாடி தானே நாங்க நிக்கிறோம். நீ தான் புளியாச்சே, கரைச்சோம்னா அப்படியே அந்த கொட்டை எடுத்த புலி பூரா அங்க வந்து நிக்க வேண்டியதானே. எனத்துக்கடா இங்க வந்தீங்க? அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு அறிவிச்சுட்டு வீட்டை முற்றுகிட இங்க எங்களுக்கு தெம்பு இருக்கு, திராணி இருக்கு, தைரியம் இருக்கு. ஆனா நீ அறிவிக்கிறது கூட இல்லைங்க. சம்மந்தமே அவன் போய் திசைகள்ல புத்தக நிலையத்தை போய் முற்றுகை போட்டிருக்காங்க. கூறுகட்ட பயல்களா. அதான் தலைவன் தெளிவா இருக்கணும், தலைவன் சித்தாந்தமா இருக்கணும், தலைவன் அறிவு சார்ந்தவனா இருக்கணும். தலைவன் அறிவற்றவனாக சித்தாந்த தெளிவற்றவனாக இருந்தால் அவன் கூட இருக்கிற கும்பல் ரசிகர் மன்றமா மட்டும்தான் இருக்கும். கேள்வி கேட்காம ஒத்துக்கிறதுக்கு பேர் ரசிகர் மன்றம், பஜனை மடம். அதுதான் இது. கேள்வி கேட்காம அப்படியே மண்டையாற்ற கும்பல். இங்க நாம யார் பேசினாலும் கேள்வி கேட்போம் இல்லையா? அதுலயும் பாருங்க, பச்சை குழந்தைங்க, 5 வயசு குழந்தை, அப்புறம் ஒரு 8 வயசு குழந்தை செருப்ப கழட்டி அடிக்குது. எதுக்குப்பா வந்தீங்கன்னு கேட்டா, சீமான் பெரியார அவமானப்படுத்திட்டாரு, அவதூறு பண்ணிட்டாரு, அதனால போராட்டத்துக்கு வந்தோம்னு சொல்றாங்க. நமக்கு என்ன ஒரே வருத்தம், அண்ணன் ஏதோ டீ காப்பி எல்லாம் போட்டு வச்சு வாசல்ல உட்கார்ந்துருப்பேனாரு, பார்த்தா தலை தெறிக்க உசுர காப்பாத்த ஓடி இருக்காரு. நேத்து போய் பாத்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலே அண்ணன் இல்ல, 24ஆம் தேதி தான் வர்றாராம். ஏன்னா அங்க சீதாலட்சுமி தங்கச்சி சொல்றாங்க 24ஆம் தேதி தான் எங்க அண்ணன் வருவாருன்னு. எங்கயா போன? வீட்டுல இருந்திருக்கலாம்ல. உனக்கு தில்லு இருந்தா, நீ பெரிய புலியா இருந்தா, அதான் வருண் IPS சொன்ன மாதிரி மைக்குல புலி, தெருவுல எலி, அதான் நீயே. இதுல அண்ணன் ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி தெரியுமா? ஆமா நான் கேக்குறேன், பெரியாரை ஏத்துக்கிட்டீங்கல்ல, பெரியாரை ஏத்துக்கிட்டு தாலி அறுத்தீங்கல்ல, ஏன் கற்பப்பையை வெட்டி வீசல? அருள்மொழி, கனிமொழி, சுந்தரவள்ளி, ஏன் வந்து நீங்க கற்பப்பையை வெட்டி எறியல, பிள்ளை பத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறான். தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல அறுக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ, மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்க எல்லாம் கற்பப்பையை அறுத்தறிகளே, நீங்க எல்லாம் குழந்தை விட்டுருக்கீங்களே. எப்படி? முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மூளை வேணுங்க. கடுகளவு மூளை இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தான் மொத்தமா காலியா இருக்க மேல்மாடி. என்ன பிரச்சனை தெரியுமா? பெரியாரு கற்பப்பைய அறுத்தறிய சொன்னாரா? ஆமா, அறுத்தறிய சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அதுதான் ஹைலைட்டு. பாக்குறாருங்க, 1930களில் பாக்குறாரு. பொம்பளை பிள்ளைங்க படிக்கல, பொருளாதாரமா வேலைக்கு போகல, சொந்த காலில் நிக்கல, புருஷனையோ மகனையோ சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இதுக்கு பின்னாடி என்னடா இருக்குன்னு அரசியலா பாக்குறாரு பெரியார். அதோட மட்டும் இல்லங்க, ஆண்கள் 5 பொண்டாட்டி கட்டிட்டு. ஏன்னா அப்ப சட்டம் கிடையாது. சட்டத்துல இத்தனை பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெருக்கடி கிடையாது. அதனால அவன் பாட்டுக்கு 3, 4 அப்படின்னு கட்டிட்டு தெரிஞ்சான். நீ எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் இந்த புள்ள அவங்கிட்ட தான் சோறுக்கு உட்கார வேண்டி இருந்துச்சு. அப்ப இவன் பண்ற எல்லா அயோக்கியத்தனத்தையும் தட்டி கேட்க முடியாம சோத்துக்காக பிள்ளைகளை பெத்து போடுற மெஷினா இருந்து அந்த பிள்ளைகளுக்கு குண்டி கழுவி அதுக்கு சோறு போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு வீட்டுல ஒரு கொத்தடிமையா அந்த பிள்ளைங்க இருக்குங்க. குறைந்தபட்ச சுயமரியாதையற்றவர்களா அந்த பெண்கள் இருக்கிறாங்க. இதை பார்த்த பெரியாருக்கு நெஞ்சு வலிக்குது. நம்ம பிள்ளைய பூரா அப்படி இருக்குகளே, இந்த ஆம்பளை பூரா அப்படி தெருவில் திடுறானே, என்னையா பண்றதுன்னு யோசிக்கிறார். அப்படி யோசிச்சுதான் அவர் சொல்றாரு, 5 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவன்பாட்டுக்கு திரிறான், எவ்வளவு அவமானப்பட்டாலும் பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளை அவனை சார்ந்து வாழுது. ஏன்னா சோத்துக்கு வழி இல்லை, இது படிக்கல, அதனால வேலைக்கு போக முடியாது, அதனால வேலைக்கு போகிறதுனால காசு இருக்காது, காசு இல்லாதனால அதுக்கு சாப்பிட முடியாது. ஸோ இதுக்காகவே சார்ந்து வாழ வேண்டியிருக்கு ஆண்களை. இதை உடைக்கணும்னு தாயே சொன்னாரு. படிமா, படி, டாக்டரா போ, என்ஜினியரா போ, பெரிய பெரிய ஏரோப்ளைன் ஓட்டு, கலெக்டரா போ, மருத்துவரா போ, எல்லாமே போ, ஆசிரியரா போ, தபால் நிலையம் பூரா பெண்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன்ல போய் குடியிரு அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். சொல்லிட்டு தான் சொல்றாரு கற்பப்பைய வெட்டி எறின்றாரு. எல்லாரும் அதிர்ச்சி. இது ஒரு கலக குரல். ஏன் கற்பப்பைய வெட்டினா எல்லாம் கேட்கிறான், எதுக்கு வெட்டணும்? அப்பதான் இதை உண்மையில பேசுறாரு. டே, நீ அவங்கள மனுஷனாவே மதிக்கலடா,
சக மனுஷியா சக உயிராவே மதிக்கல. ஒரு கொத்தடிமையா வீட்டுல பிள்ளைங்களை வளர்க்குற ஒரு ஆயா மாதிரி போட்டு வச்சுட்டு 50 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெருவில் திரிஞ்சிட்டு இருக்க. அந்த பிள்ளை சோத்துக்காக உன் கூட நிக்குது. இது எப்படியே பேசுறாரு அவன். நம்ம நாளைக்கு சோத்து போட மாட்டேன்ட்டான், நம்ம பிள்ளைய சேர்த்துக்க மாட்டேன்ட்டானா இந்த பிள்ளைக்கு யார் சோறு போடுவா? போட்டா போடுறான், போடலன்னா போறான். இந்த புள்ள டாக்டர் ஆகணும்ல, இந்த புள்ள வாத்தியார் ஆகணும்ல அப்படின்னு பேசின ஆடியோவை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்போ ஒண்ணு புரியுதுங்களா? இந்த சமூகத்துல பெண் அடக்குமுறையில இருக்கா. அதுக்கு அடிப்படை காரணமா குடும்ப அமைப்பு ஜனநாயகம் இல்லாம இருக்கு. ஜனநாயகமற்ற குடும்ப அமைப்புக்குள்ள பெண் கொத்தடிமையா ஆணை சார்ந்து வாழ்றவளா இருக்கா. சோ இதை உடைக்கணும்னா கற்பப்பைய அடுத்தறின்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல இருந்தா கதற ஆரம்பிச்சு தமிழ் சமூகம். ஏன் பெரியார் அரசியலுக்கு வரல? ஓட்டு அரசியலுக்கு. சீர்திருத்தத்தை செய்ய முடியாது, இவனுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு மண்டையை காமிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். அதனாலதான் அவர் தேர்தல் அரசியலுக்கே வரல. புரியுதுங்களா? நின்னு அடிச்சு கற்பப்பைய வெட்டுவேன்னு சொன்ன பிறகுதான் ஏன் வெட்டுவேன்னு ஐயா சொன்னாரு அப்படின்னு தமிழ் சமூகம் யோசிக்க ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகுதான் பெண்களை மலமளன்னு படிக்க வச்சு, அதுக்கு பெரிய காரணமா தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை தலைவர்களும் உறுதுணையா நின்று அந்த குழந்தைகளுக்கான அடுத்த கட்டத்தை போக்குனதுனாலதான் எங்க அம்மா முதல் பட்டதாரியா ஆனாங்க. பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்சும் போன்ற அந்த சித்தாந்தங்களை உள்ளடக்கிய தமிழ் தலைவர்கள் தான் இவ்வளவு பேரையும் உருவாக்குனாங்க. சரியா? இதுல திராவிட அரசியலுக்கு முக்கியமான பங்கு உண்டு. எங்க அம்மா போன்றவர்கள்லாம் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி வீட்டுல பிறந்தவங்க. இன்னைக்கு ஆசிரியரா இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12ஆம் வகுப்புக்கு ஆசிரியர் இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அந்த சுயமரியாதையான வாழ்க்கையை கொடுத்தது திமுகவில் கலைஞர் ஆட்சி அப்படின்னு இன்ன வரையும் அம்மா சொல்லுவாங்க. இப்ப புரியுதுங்களா? சொந்த காலில் நின்றுட்டா யார் உதவி இல்லாம பெண்கள் அடிச்சு ஆடுவாங்க. இதுக்கு தயா கற்பப்பைய வெட்ட சொன்னாங்க. அட கூமுட்டை குப்பை, கற்பப்பையை வெட்டி எறிஞ்சிட்டு தெருவில் திடீர்னுலாம் சொல்லலை. உன் வாழ்க்கை முறையில் உன்னை முன்னேற விடாம இந்த கும்பல் தடுக்கிறதுக்கு ஒரு கருவி கற்பப்பை. கவனமா இரு. ஏன்னா அந்த காலத்துல பிள்ளை பெறதை கூட தீர்மானிக்க முடியாது பெண்கள். எத்தனை பிள்ளை ஆம்பளை கேட்கிறானோ அத்தனை பிள்ளையை பொம்பளை பெத்து போடணும். புரியுதுங்களா? இதுல உடைப்பை ஏற்படுத்தினர் பெரியாரு. இது இவனுக்கு வலிக்குதுன்னா அறுத்து போடலைன்னா பிள்ளை பெத்துக்கிறத இப்ப நாங்க டிசைட் பண்ண முடியும். நாங்க பெத்துக்கணுமா வேணாமா, இல்ல பிள்ளையே தேவையில்லையா, இல்ல 2 பிள்ளை பெத்துக்கலாம், இல்ல ஒத்த பிள்ளை பெத்துக்கலான்னு பெண்கள் முடிவு பண்ண முடியுது. ஏன்னா பொருளாதாரமா சரிநிகர் சமானமா பெண்கள் களத்தில் நிக்கிறோம். அர்த்தரினா கூமுட்டை